தலைப்பு: முற்பிதாக்கள். 7ஆம் தூதனின் கட்டுரைகள். ரீப்ரிண்ட் நம்பர் 1457, பக்கம் 82. பாடத்தின் தலைப்பு: தேவனுடைய தெரிந்தெடுக்கும் தன்மைகள் மற்றும் வழிமுறைகள். வேத வாக்கியங்களில் போதிக்கப்படும் தேர்ந்தெடுத்தலானது தெரிந்தெடுக்கப்படும் வகுப்பாருடைய சுயாதீனத்திற்கு எதிராய் இராமல் இசைவாகவே உள்ளது என்று நாங்கள் காண்பித்திருக்கிறோம். யூத யுகத்தின் போது பணிவிடை வீட்டாரின் தேர்ந்தெடுத்தல் அல்லது தெரிந்தெடுத்தல் காணப்பட்டது என்றும், தற்காலத்திலுள்ள கிறிஸ்தவ யுகத்தின் போது புத்திரர் வீட்டாரின் தேர்ந்தெடுத்தல் அல்லது தெரிந்தெடுத்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றும் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். இந்த 2 தேர்ந்தெடுத்தல்களில் எதுவுமே தனிநபர் தொடர்புடைய விஷயத்தில் இஷ்டப்படி செய்யப்படவில்லை அல்லது செய்யப்பட்டு வரவும் இல்லை என்று காண்பிப்பதற்கு நாங்கள் பிரயாசம் எடுத்திருக்கிறோம். இந்த 2 வகுப்பார்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று தேவன் தம் இஷ்டப்படி முன் நியமித்திருந்தார் மற்றும் தீர்மானித்திருந்தார். மேலும் இந்த ஒவ்வொரு வகுப்பாருக்குமான தெரிந்தெடுத்தலுக்கென்று கால வரையறையை தம் இஷ்டப்படியே நியமித்தார். இன்னுமாக இந்த 2 வகுப்பார்களில் ஒவ்வொரு வகுப்பாரிலும் காணப்பட வேண்டிய எண்ணிக்கையின் அளவை அவரே தம் இஷ்டப்படியும் மாற்றியமைக்க முடியாததாகவும் நியமித்திருக்கின்றார். இதனால் அவரது திட்டத்தில் முன் நியமிக்கப்பட்டுள்ள இந்த தெரிந்தெடுக்கும் 2 வகுப்பாரில் ஒவ்வொரு வகுப்பாரின் எண்ணிக்கையையும் ஒன்று கூடவோ குறையவோ செய்யாது. ஆனாலும் அவரது சொந்த நீதிக்கு இசைவாக அவர் செயல்படுகையில் அவரால் தனிநபரின் விருப்பங்களையும் பிரயாசங்களையும் பொருட்படுத்தாமல், இன்னுமாக இந்த தேர்ந்தெடுத்தல்களை இயக்கும் தம்முடைய ஏற்பாடுகள் மற்றும் விதிகளின் செயல்பாடுகளை பொருட்படுத்தாமல், குறிப்பிட்ட தனி நபர்களே இந்த வகுப்பாரில் காணப்பட வேண்டும் என்று தம் இஷ்டப்படி அவரால் முன் நியமிக்கவும் முடியாது, தேர்ந்தெடுக்கவும் முடியாது. இப்படி அவர் செய்யவும் இல்லை. தேவன் நல்லவராகவும் அவரது திட்டங்கள் அனைத்தும் ஞானமானவைகளாகவும் நன்மையானவைகளாகவும் இருக்கின்றபடியால் அவரது திட்டத்தில் உள்ள எந்த ஒரு பாகத்தையாகிலும் செய்வதற்கு என்று ஒருவர் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்படுவது என்பது தேவனுடைய கிருபையாகவும் மற்றும் கனம் சேர்க்கின்றதாகவும் காணப்படும். இப்படியாக தேவன் மனுக்குலத்தை சாபத்தினின்று மீட்பதற்கும் பின்னர் இழந்து போன அனைத்தையும் பெரும் நிலைக்கு தூக்கிவிடுவதற்கு தமக்குள் திட்டம் பண்ணினவராக இதை முன்னறிவித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த திரும்ப கொடுத்தலின் வேலைக்கான ஆயத்தங்களையும் துவங்கினார். இந்த திரும்ப கொடுக்கும் வேலையை தேவனுடைய ஓர் ராஜ்யத்தினால் அல்லது தம்முடைய பிரமாணங்களுக்கு இசைவாயுள்ள ஓர் ஆளுகையினால் நிறைவேற்றவும் தீர்மானித்தார். மேலும் இந்த ராஜ்யம் 2 பாகங்களை, அதாவது ஒரு மனித பாகத்தை மற்றும் ஓர் ஆவிக்குரிய பாகத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று முன் தீர்மானித்திருந்த அவர் எதிர்கால ராஜ்யத்திற்குரிய ஒரு மாம்சீக அல்லது மனித பாகத்தை முதலாவது தேர்ந்தெடுப்பதன் மூலம் துவங்கினார். இவ்வகுப்பாரில் எந்த தனிநபர்களும் அங்கங்கள் ஆகுவதற்கு நெடுங்காலத்திற்கு முன்னதாகவே தேவன் 2 வகுப்பாரையும் இவ்வகுப்பாருக்கான பணியினையும் முன்னியமித்து விட்டார் எனும் விஷயத்தை நன்கு கவனியுங்கள். ஆனால் முன் தீர்மானிக்கப்பட்டுள்ள கனமுள்ள ஊழியத்திற்காக முன் தீர்மானிக்கப்பட்டுள்ள வகுப்பாரை தேர்ந்தெடுக்கும் காரியத்தில் தேவனுடைய இந்த முன் தீர்மானிக்கப்பட்ட சித்தமானது எப்படி செயல்பட்டது? எல்லையற்ற ஞானமானது பூமியிலுள்ள குடும்பங்கள் மத்தியில் தேடி ஆபிரகாம் மற்றும் அவரது குடும்பத்தாரை தெரிந்து கொண்டது. இப்படி தெரிந்து கொண்டதில் தேவனுடைய சுய இஷ்டமும் சுய காரணமும் செயல்படவில்லையா? அநேகமாக இல்லை. எல்லா சாத்தியக்கூறுகளை பார்க்கும்போது ஆபிரகாமின் குடும்பம் தெய்வீக நோக்கிற்கு மிகவும் பொருத்தமானவர்களாக காணப்பட்டனர். மேலும் தேவன் கொண்டிருந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மிகவும் ஏற்றவர்களாகவும் காணப்பட்டனர். தங்களை தேவன் தம் இஷ்டப்படி தெரிந்தெடுத்தார் என்று இஸ்ரவேலர் புரிந்து கொள்ளாமையினால் எண்ணிக்கொண்டார்கள். ஆபிரகாம் எங்கள் நண்பன், நாங்கள் அவர் மூலமாய் அவரது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கின்றோம் என்று கூற முடிகிற அளவுக்கு தேவனுடைய விசேஷித்த தயவு தங்களுக்கு இருந்ததாக எண்ணிக்கொண்டார்கள். லூக்கா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆனால் இது தவறாகும். ஏனெனில் தேவன் ஆபிரகாமின் குடும்பத்தை விசேஷித்த ஊழியத்திற்கென்று தேர்ந்தெடுத்து தம்முடைய நியாயப்பிரமாணம் மற்றும் தயவுகள் மூலம்
மற்ற தேசங்களினின்று அவர்களை பிரித்தெடுத்த போதிலும் அவர்கள் இந்த அளவுக்குள்ள தயவுகளையே அனுபவித்தார்கள். தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. ஆனாலும் ஒரு தேசமாக இவர்கள் பெற்றிருந்த இந்த தயவின் காரணமாக அத்தேசத்தில் ஒவ்வொரு தனிநபர்களும் மற்ற தேசத்தாரை விட விசேஷித்த அறிவையும் வாய்ப்புகளையும் பெற்றிருந்தனர். மேலும் இந்த அறிவிற்கும் தயவிற்கும் இவர்கள் காட்டும் உண்மை அல்லது உண்மையின்மை, கீழ்ப்படிதல் அல்லது கீழ்ப்படியாமை என்பவைகளே அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு கிருபை அளிக்கப்பட்ட அந்த தேசத்தில் எந்தெந்த தனிநபர்கள் வானங்களுக்கு கீழே ஆளும் மற்றும் ஆசீர்வதிக்கும் வல்லமையாக ஸ்தாபிக்கப்பட போகும் தேவனுடைய ராஜ்யத்தின் மனித அல்லது பூமிக்குரிய பாகத்தின் அங்கத்தினர்களாய், அதாவது எதிர்கால கனமுள்ள ஊழிய ஸ்தானத்திற்கு பாத்திரவான்களாய் ஆகுவார்கள் என்பதை தீர்மானிக்கின்றதாய் காணப்படும். விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் காரணமாக எந்தெந்த தனிநபர்கள் அந்த எதிர்கால பூமிக்குரிய கனத்திற்கும் ஊழியத்திற்குமான தங்களது தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்தி காட்டியுள்ளார்கள் என்பதை நாம் கொஞ்சமே அறிவோம். மிகவும் உயர் பண்புள்ளவர்களில் சிலரின் பெயர்கள் மாத்திரமே அப்போஸ்தலனால் கொடுக்கப்பட்டுள்ளது. எபிரேயர் 11:17-39 இவர்கள் எதிர்கால மற்றும் என்றென்றும் உள்ள கனங்களை அடைவதற்காக வேண்டி தற்கால கனங்கள் மற்றும் சௌகரியங்களை துறந்ததன் மூலம் தங்களுக்கு முன்பு வைக்கப்பட்ட தேவனுடைய தயவுகளுக்கு தங்களை பாத்திரவான்கள் என்று சாட்சி பகர்ந்துள்ளனர். ஆகையால் இவர்களை எந்த ஊழியத்திற்கென்று அழைத்தாரோ அந்த ஸ்தானத்திற்கு ஏற்ற காலத்தில் தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என வெளிப்படுவதன் மூலம் தேவன் கனப்படுத்தி பரம நகரத்தில், அதாவது அவர் ஸ்தாபிக்க போகும் பரலோக அரசாங்கத்தில் அல்லது ராஜ்யத்தில் ஒரு பங்கை அருளிடுவார். அதாவது இவர்களும் இஸ்ரவேலர்கள் அனைவரும் ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட, ஆனாலும் பெரும்பான்மையானவர்கள் அபாத்திரர்களாகிப் போன அந்த வாக்களிக்கப்பட்ட பங்கை அக்காலத்தில் இவர்கள் அருளப் பெறுவார்கள். எனினும் நிராகரிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் தேவனுடைய தயவுகள் அனைத்தினின்றும் புறந்தள்ளப்பட்டு போவதில்லை. மாறாக கிறிஸ்துவினால் ஸ்தாபிக்கப்பட போகின்ற நீதியுள்ள ஆளுகையினாலும் அதன் கீழும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள். இதில்தான் முற்பிதாக்கள் பூமிக்குரிய பங்கினை அருளப் பெறுவார்கள். அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோப்பையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். எபிரேயர் 11:16 லூக்கா 13:28 ராஜ்யத்தினுடைய பூமிக்குரிய பாகத்தின் அங்கத்தினர்களுடைய முழு எண்ணிக்கையின் தெரிந்து கொள்ளுதலானது இயேசுவின் ஞானஸ்நானம் மற்றும் அபிஷேகிக்கப்படுதலோடும் அவர் ஜீவனையும் அழியாமையையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததோடும் முடிவு பெற்றது. ஆமேன்.